வணக்கம். எங்கள் வணிகர்களுக்கு இன்றைக்கி ஒரு கடையில் வந்து ஒரு வசூல் பண்ணுறோம்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் கொடுத்து வாங்கினதில் 100 கொடுத்துருக்காங்க. 100 பத்தான்னு சொல்லி கடைக்கார தகராறு பண்ணி இந்த 100 எரிஞ்சு மற்ற பொருள்கள்லாம் எடுத்து எரிஞ்சு இப்போ 2 வருஷம் வேலை பார்க்கக்கூடிய பெண்களையும் அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்டு அம்பட்டு பயந்து ஓடி அந்த ஏரியாவே அந்த கடை வீதியை ஒரு அச்சத்தில் ஏற்படுத்தி இன்றைக்கி இந்த ஒரு நபர்கள் சிலர் வந்து கடைக்காரர்களை அடிச்சிருக்காங்க. கடைக்காரர் அடித்தது மட்டும் இல்லாமல் கடையில் உள்ள பொருள்களை சேதப்படுத்தியிருக்காங்க. எங்கள் வணிகர் சங்கம் அனைவரும் சேர்ந்து மேலுள்ள தலைமைச் சங்கத்துக்கு எடுத்து சொல்லி எங்களுக்கு நல்ல நியாயம் கிடைக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கான். ஸ்டேஷனில் டிஎஸ்பிட்ட கொண்டு மனு கொடுத்துருக்கான். இன்ஸ்பெக்டர் இருந்திருக்காங்க, அங்கே எஸ்ஐ இருந்தாங்க. மற்ற எல்லாத்தையும் எடுத்து சொல்லி எங்களுடைய குறைபாடுகள் இப்படி இருந்தால் எங்களுடைய அச்சம் நிறைவாக இருக்குது, அதனால் அச்சத்தை போக்கி எங்களுக்கு தக்க பாதுகாப்பு வேணும்னு சொல்லி கேட்டிருக்கான். என்ன இந்த மாதிரி நடந்தது இல்லையே, இப்படி நடக்குதுன்ற ஒரு பயமும் எங்கள் வியாபாரி மத்தியில் வந்துருச்சு. பப்ளிக்கில் ஒரு ரோட்டில் அடிதடியாக பண்ணியிருக்காங்க. அந்த வியாபாரிகளை வந்து மிரட்டியிருக்காங்க, அச்சுறுத்தியிருக்காங்க. அவங்க மீது நடவடிக்கை எடுத்து எங்கள் வணிகர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு பாதுகாக்கும்படியும் இவங்களுக்காக நாங்கள்லாம் எல்லோரும் சங்கம் பூரா சேர்ந்து கடை அடைச்சி இன்னைக்கு ஒரு போராட்டத்தில் கலந்துருக்காங்க. ஏன்னா வேறு வழி இல்லை, எங்களுக்கு வேறு எதுவுமே இல்லை. எங்களுக்கு வணிகர்களுக்கு வணிகர் தான் பாதுகாப்பு. மற்ற எல்லாரையும் அன்பு உள்ளவங்களை கேட்டு இவங்க மீது நடவடிக்கை எடுத்து எங்கள் வணிகர்களுக்கு உத்தரவாதம் கொடுக்குமாறியும் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும்படியும் ரூபா கேட்டு நடத்திருக்காங்க. நாளைக்கு கடையடைப்புன்னு சொல்கிறோம். அது கடையடைச்சி நாங்கள் வந்து என்ன பயமும் அச்சமும் இருக்கனால எல்லோரும் கடையடைஞ்சிருக்காங்க. அதனால் கடையடைப்புன்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம்.